ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலோட வீலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு இதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். கோயிலோட ஆப்போசிட்டில் கார் பார்க்கிங் இருக்குது. அங்கே வண்டி நிறுத்திட்டு நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். கோயிலுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஸ்லிப்பர் விடுறதுக்குலாம் இடம் இருக்குது. நம்ம அங்கே போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போகலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றனால கோயிலோட கோபுரத்தை பார்க்குறதுல ரொம்ப ஆசையாக இருந்தேன். உள்ளே நுழையும் போதே வெளியிலேருந்து இங்கே பார்க்குறதுக்கு முழு கோபுரமும் நல்லா தெரியுது. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக சூப்பராக இருந்தது. மகா சிவராத்திரிக்கு முதல் நாள் தான் போயிருந்தோம். கூட்டம் அதிகமாக எதுவும் இல்லை. நந்தீஸ்வரரை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் அலங்காரம் இல்லாமல் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. 11-12 மணிக்கிட்ட போனதுனால ரொம்ப வெயிலாக இருந்தது. இந்த படியில் ஏறும் பொழுது ரொம்ப அழகாக இருக்குது. கோயில் ரொம்ப ரம்யமாக அழகாக இருந்தது. கோயிலுக்குள்ளே போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. அவ்வளோ சீக்கிரத்தில் போயிட்டு வந்துட்டோம். கூட்டம் எதுவும் இல்லை. நான் நினச்சேன் ரொம்ப கூட்டமாக இருக்கும், அந்த மாதிரி நினச்சிட்டு போனேன். கோயிலை சுற்றி வரும் பொழுது தட்சிணாமூர்த்தி சாமி மேலே உயரத்தில் இருக்குது. குட்டி குட்டி படிக்கட்டாக இருக்குது. இந்த வெயிலில் ஏறி போகும்போது ரொம்ப சூடாகவும் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 108 லிங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் பார்க்கும்போது அது 108 லிங்கம் மாதிரி இருந்தது. இது கோயிலோட பேக் சைடு. இந்த சைடு இருந்து பார்க்கும்போது கோயிலோட முழு கோபுரமும் நமக்கு நல்லா தெரிஞ்சுது. துல்லியமான வேலைப்பாடோட ரொம்ப நல்லா இருந்தது கோபுரம். தஞ்சை கோபுரத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த டைம் தான் நான் நேரில் போய் பார்த்துருக்கேன். கோயிலை சுற்றி வரும்பொழுது எல்லோரும் இந்த மரத்துக்கடியை நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன எல்லோரும் பார்த்துட்ருக்காங்கன்னு கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தோம். இதில் மரப்பள்ளி இருக்காமா. இதை நம்ம 3 கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க. நாங்கள் எவ்வளவோ தேடியோ 2 தான் கண்டுபிடிச்சோம். அதனோட கண்ணு மட்டும்தான் தெரியுது. கொஞ்சம் கூட அந்த மரத்துக்கும் அந்த பள்ளிக்கும் வித்தியாசமே தெரியல. எல்லோரும் இந்த கல் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. 2-3 பேர் எங்ககிட்டயே கேட்டாங்க, இந்த மாதிரி இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். கல்லில் செதுக்கியிருக்கிற டிசைனில் சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் விட்டு அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த பூவோட டிசைனுக்கு நடுவில் சின்ன சின்ன ஓட்டை குச்சி நுழையிற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி துல்லியமாக அந்த காலத்துலேயே வேலை செஞ்சுருக்காங்க. இந்த காலத்தில் மிஷின் கட்டிங்லாம் இருக்குது. இது கையிலேயே எவ்வளோ ரொம்ப நல்லா செதுக்கியிருக்காங்க. இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தோம். இதை நிறைய பாட்டில் பார்த்துருக்கலாம். டும் டும் படத்தில் ஜோதிகா டான்ஸ் ஆடிட்டே இறங்கி வருவாங்கள்ல, அந்த இடம்தான். இந்த கோயிலை பார்த்ததுக்கப்புறமா திரும்பவும் அந்த பாட்டை போய் பார்க்கணும். கோயிலோட சிறப்பம்சம் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா எனக்கு நான் பார்த்த இடத்த மட்டும் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். கோவிலோட அபிஷேக தண்ணி கொட்டுற இடத்துல எவ்வளோ பெரிய தொட்டி வச்சு அழகாக கட்டியிருக்காங்க. அதுக்கு கீழேயே நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த கல்வெட்டில் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். இதோட இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கே நம்ம திரும்பவும் வரப்போகிறோம். இந்த கோவிலில் இது ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்த டைம் போகும்போது கண்டிப்பாக நான் பார்க்குறேன். அவ்வளோதாங்க, முழு கோயிலையும் சுற்றி முடிச்சாச்சு. நான் எடுத்த கோபுரத்தோட ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்குது. வெயில் காலத்தில் சுற்றி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு மேட் போட்டிருக்காங்க. அந்த மேட் மேலேயும் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கு வெயில் படாமல் இருக்கும். முடிச்சுட்டு வெளியில் வரும் பொழுது இந்த மாதிரி குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருக்குது. ஹேண்ட் ஒர்க்கு, பேக்ஸு, இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க. இதோட ரேட்லாம் கேட்கும்போது தான் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. தஞ்சாவூர் கோவில் முடிச்சுட்டு மீதி 2 பெரிய கோவிலுக்கு போகலான்னு இருந்தோம். வெளியில் போனோன்னே எங்களை டைவெர்ட் பண்ணுற மாதிரி வேறு ஒரு பிளேஸ் காமிச்சிட்டாங்க. அப்படி எந்த பிளேஸ்க்கு போகணுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இதெல்லாம்